லவ் ஹேஸ் டு பி எக்ஸ்பிரஸ்ட். வாலிபர்களுக்கு இந்த கோட் தெரியும்னு நினைக்கிறேன். லவ் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அன்பு எப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளிப்படும். அம்மா அன்பு எப்படி தெரியுமா? அப்படியே வந்த உடனே முந்தானையில் அப்படியே வேர்வையை தொடச்சி விட்டு, எப்பா உட்காரு, சாப்பிடு, இதை சாப்பிட்டு போ அப்படின்னு அம்மாவோட அன்பு. அப்பாவோட அன்பு எப்படி இருக்கும் சொல்லு? எப்படி இருக்கும்? அவர் வந்தெல்லாம் கொஞ்சம் மாட்டார், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ட்டு வெளியே போவார். ஆனால் அவர் உள்ள என்ன சொல்லும்? நான் தான் கொஞ்சம் படிக்காமல், நான் தான் இப்படி ஆயிட்டேன், ஆனால் என் பிள்ளையாவது ஏதாவது ஒன்று. அம்மாங்க நேசிக்கிற அந்த வெளிப்படுத்துகிற மாதிரி அப்பா அம்மாருக்கு வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் பிள்ளைக்கு எதுனா ஒன்றா பதறுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அன்பு என்ன பண்ணும்? வெளிப்படும். பிதா எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்? பிதா அப்படியே இருந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லி மேலேருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லை. அவர் ஒரே பேரான குமாரனை, அவர்கிட்ட இருந்த பெஸ்ட்டை இந்த பூமிக்கு அனுப்பி உங்களை அவர் நேசிக்கிறான்றதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நான் உங்களை நேசிக்கிறேன் வார்த்தையா சொல்லாம அவர் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்? சிலுவையின் மரணத்துல தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடலாம் இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர். ஆனா நம்ம பண்ற அட்டூழியத்துக்கு இதுவரைக்கும் நம்ம கூட இருந்து, ஆமா, சவுளை விட்டு விலகுனது போல எப்ப வேணாலும் கர்த்தர் அச்சச்சோ இந்த வீடு சரிப்படாது, இந்த ஆலயம் சரிப்படாது, என்ன சொன்னாலும் இது வழிக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நம்மை விடாமல் மாற, நம்மை ஒரு புத்தியுள்ள கன்னிகையாய், ஒரு மணவாட்டியாய் மாற்றுவதற்கு நமக்குள்ள இருக்கிறார். இப்படி திரித்துவ தேவனும் தங்களுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்மளும் வெறும் வார்த்தைகளில் அல்ல, கிரியைகளில் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. பேதுருகிட்ட ஆண்டவர் கேட்டது என்ன? நீ நேசிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார்? வார்த்தையில சொல்லிட்டு இருக்கிறார், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். ஆமாம், நான் உங்களை நேசிக்கிறேன், பாட்டு பாடுவோம், அன்பு கூறுவேன், நான் இன்னும் உங்களை அதிகமாக அன்பு கூறுவேன், நான் உங்களை இன்னும் நேசிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இல்லை, அப்படியே பாடும்போது இப்போவே நான் மரித்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு அன்பு அப்படியே பாடல்களால் நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் பேதுருவின் இடத்துல எதிர்பார்த்த என்ன தெரியுமா? உன் வார்த்தையில் அல்ல, உன் கிரியையில் நீ எனக்கு காண்பிக்கணும் நீ என்ன நேசிக்கிறன்றதை. என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றார். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருதான்னு தெரியல. ஆனா இந்த ராத்திரி வேளையில இங்க இருக்கிற ஒரு சில பேரிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்த. அல்லேலூயா. எப்படி ஆண்டரை நம்ம வெளிப்படுத்த முடியும்? என்ன சிஸ்டர், பாடினா கூட அதான் நான் சொல்லுவேன். கிறிஸ்தவர்கள் நம்ம பொய் சொல்றதை விட பொய் பாடுவோம். ஆமென். பார்த்துருக்கீங்களா? அப்படிதானே? பொய் சொல்றதை விட வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, இதான் பொய் சொல்றது. சாரி, பொய் பாடுறது. உம்மை தவிர அப்படி பாடுவோம்ல, உம்மை தவிர அப்படி பாடுவோம். இப்போ தேவதூதர்கள் கேப்ரியல் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே லிஸ்ட்டு மளிகை கடையில் வர மாதிரி உப்பு 1/2 கிலோ, சீனி 1/2 கிலோ, அரிசி 5 கிலோன்னு அப்படியே லிஸ்ட் என்ன பண்ணோம்? ஆசைகளை கொப்பளிப்போம். ஆனால் பாட்டு வேறு ஒரு ஆசை இல்லை அப்படின்னு பாடும். இப்போ கேப்ரியல் தூதர்கள்லாம் யோசிப்பாங்க, எப்பா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற திறமை என்ன? போய் பாடுறது. பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும், பாடி முடிச்ச உடனே பாட்டுக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை. போய் பாடுறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? அதனால நான் நிறைய இடத்துல இதை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் பர்சனலாக நானும் என்னுடைய கணவரும் நிறைய நேரம் வர்ஷிப் பண்ணுவோம். நைட் ஆனால் அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கீபோர்டுடைய அந்த ரெட் கலர் லைட்டில் அப்படியே உட்காந்து 2 பேரும் ஆராதிச்சோன்னா மணிக்கணக்காக அப்படியே போகும். ஊற்றி எங்களை என்ன பண்ணுவோம்? நிறைய நேரம் வர்ஷிப் பண்ணுவோம். அப்படி ஆராதிக்கும் போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும். ஃபாதர் பாட்டெல்லாம் பாடினாலே கொஞ்சம் படபடப்பு தான் எனக்கெல்லாம். ஏன்னா அவர் அவருடைய அனுபவத்தை அப்படியே ஊற்றி எழுதியிருப்பார். ஆமாம். இப்போ நாங்கள் எப்படி பாடுவோம்? வேறு ஒரு ஆசை வேண்டாம்
இயேசு ராஜா, அதை ஜபமா மாத்துவோம். இன்னும் அந்த அளவுக்கு நாங்க போல ஏசப்பா, வேற ஆசையே இல்லாத அளவுக்கு நாங்க போல. ஆனா நான் அதை வாஞ்சிக்கிறேன், அந்த அனுபவத்தை. நான் எப்பயும் ஃபாதர் பெர்க்மன்ஸை பார்க்கும்போது ஐயாவை பார்த்து யோசிப்பேன், அவருடைய அனுபவங்களை, அவருடைய அன்பை, அவர் இயேசுவை நேசிக்கிற அந்த விதத்தை நான் ரொம்ப வாஞ்சிப்பேன். அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நான் ஜூடாக் ஜெபிக்கும் போதெல்லாம், என் பிள்ளைக்கெல்லாம் ஜெபிக்கும் போது நான் சொல்லுவேன், ஏசப்பா பிரபலமான ஊழியன் அப்படிலாம் இல்லை, அந்த தலைமுறையில் என் பிள்ளை தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறவன் பேர் எடுக்கும். யூ ஷுட் லவ் யூ மோர் தென் எனிதிங். இந்த உலகத்தில் எதை பார்க்கலாம் அவன் உங்களை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமாம், அந்த மாதிரி நிறைய ஜெபங்களை பிள்ளைக்காக ஜெபிப்பேன். நாங்களும் அப்படி ஜெபிப்போம். இப்போ உண்மையாக பாடலாமா அந்த 2 வரியை? வேறு ஒரு ஆசை வேண்டாம், ஏன்னா வசனம் சொல்லுது, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாடலாமா? வேறு ஒரு ஆசை வேண்டாம் இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அப்படியே நீங்க உண்மையா பாடுங்க. ஒவ்வொரு முறையும் உங்கள் உதடுகள்லேருந்து ஒரு பாடல் இங்கேருந்து பாடுறாங்க, பாஸ்டர் சிஸ்டர் பாடுறாங்க, வர்ஷிப் நடக்குது, டீம் வந்து நின்று பாடுறாங்க. சும்மா அப்படியே பார்த்து ஒரு ஸ்க்ரீனை பார்த்து பாடுறதில்ல, அந்த ஒவ்வொரு வரிகளையும் சொல்லும் பொழுது உண்மையாக சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லி ஆராதிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வந்து பதியும். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் எத்தனை 1000 பேர். நான் வாலிப பிள்ளையில் ஒரு யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன் சென்னையில். கிட்டத்தட்ட அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000 to 10,000 வாலிபர்கள் மட்டும் வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய கிரவுண்ட், அவ்வளோ வாலிபர்கள், வாலிப உபவாச கூடுகை அது. இந்த கூட்டத்தில் பாடல்கள் எல்லாம் நல்ல ஆராதனை வேலையில் பாடி முடிச்சுட்டு அதை பிரசங்கிக்க வந்த பிரசங்கியார் வந்து பாட ஆரம்பிச்சார். உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. இந்த பாட்டு தெரியுமா? இருக்காது? ஆமாம், அவர் ஆங்கிலத்தில் பாடினாரு. ஆனால் அப்போ தான் நான் அந்த பாட்டை முதல் முறை கேட்குறேன். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அப்போ நானும் எல்லாரும் மாதிரி என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஃபஸ்ட்டு உம்மை நேசிப்பேன் அப்படியே பாடிட்டு இருந்தேன். அவர் ஒரு தடவை பாடியிருந்தா பரவாயில்ல, பாடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பாட பாட சும்மா பாடலா. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாடுறவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ஆண்டவர்கிட்ட நிறைய லிஸ்ட் வச்சேன், என் கணவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் நோ 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 நோன்னார். நான் லிஸ்ட் வச்ச ஒரே லிஸ்ட், என் ஹஸ்பண்ட் நல்லா பாடணும், அது ஒன்றுத்துக்கு தான் டிக்கு போட்டார். மற்ற எல்லாம் இதெல்லாம் முடியாது 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 கேன்சல் பண்ணி அந்த ஒன்றுத்துக்கு மட்டும் தான் டிக்கு போட்டார். சரி போ, இது ஒன்று வச்சுக்கோ, போனா போட்டோம் அப்படின்னு. ஆமாம், பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த பாட்டை தான் உள்வாங்கி பாடிட்டு இருந்தேன். ஆனால் பாட பாட தேசுவின் அன்பு வசனம் சொல்லுறது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ரோமர் 5:5 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்று. ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பு, அந்த வார்த்தையை பாட பாட என் உள்ளத்தில் ஊற்றினார். அங்கே வந்து கீழே தரெல்லாம் கிடையாது, மண், கிரவுண்ட். அது அப்படியே நின்று நான் உம்மை நேசிப்பேன் பாடிட்டு இருந்தேன்னா, திடீர்னு கண்களில் தண்ணீர். கை வச்செல்லாம் முட்டி போடல, கல் மேலே அப்படியே டங்குனியா முட்டி போய் என்ன பண்ணுச்சு, விழுந்தது. அப்படியே முழங்கால் படிட்டு 2 கையும் விரிச்சு. அது ஒரு யூத் மீட்டிங், எத்தனை யூத்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் பசங்க இருப்பாங்க, எவ்வளோ முக்கியமான விஷயம். அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னை அறியாமல் அப்படியே முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி நான் பாட 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 உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். பாடுறீங்களா எனக்காக? உம்மை நேசிப்பேன் இயேசுவே. மறுபடியும் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. பாட பாட பாட
தேவன் அப்படியே என் மேல அவருடைய அன்பை ஊற்றினது மாத்திரம் இல்ல, என் கண்களை திறந்தாரு, என் செவிகளை திறந்தாரு. நான் உன்னை ஊழியத்துக்கு எப்படி அழைச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கணவரை குறித்த சில குணாதிசயங்களை கர்த்தர் அந்த நாள்ல என் காதுகளில் சொன்னார். ஆண்டவரே, எனக்கு ஊழியம் செய்ய ஆசை, நான் தனியா எப்படி ஊழியம் செய்வேன், என்னை ஊழியத்துல பயன்படு, எப்படி ஊழியம்னாலே என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு இதுல இருக்க. ஆண்டவனோடு பேச ஆரம்பிச்சார், சம்பாஷிக்க ஆரம்பிச்சார், சில காரியங்களை காண்பிக்க ஆரம்பிச்சார். நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், நான் உயர்த்துவேன். ஆண்டவர் சொன்னார், மான் கால்களை போல உன் கால்களை மாற்றி உயர்வான ஸ்தலங்களை நான் உன்னை ஏறி நிற்க பண்ணுவேன் அப்படின்னு. ஒன்றுமறியாத சின்ன பிள்ளையா இருந்த என்னிடத்துல வந்து, எனக்கு தெரியும் அந்த 10,000 பேர் இருந்தாலும் பரலோகத்தின் கண்கள் அந்த நாள் என் மேல வந்துச்சு. ஏசப்பா எனக்காக வந்து என் காதுகள்ல என்னை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து பேச ஆரம்பிச்சாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், 2 வரி பாட்டு தான், ஆனா உண்மையா பாடுனா, உள்ளத்தை உடைச்சு நீங்க பாடுனா, கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமானவைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, அவர்களை காத்திருக்க சொன்னது அதிகாரத்தை பெறுவதற்காக. இங்க பேதுருனிடத்துல வந்து நிறைய பேர், இன்னைக்கு ஒரே வசனத்தான் சொல்ல போறோம், முடிக்க போறோம் பிரசங்கத்தை. இன்னைக்கு நிறைய பேர் வல்லமையான அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யற ஒரு கூட்டம் இருந்தாலும், ஆமென், அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால் மரித்தவர்களை உயிர்த்தெழ செய்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு உங்களை தெரியாதுப்பா. அதை நான் மட்டுப்படுத்தல, ஆனா 2 விஷயத்தையும் முக்கியப்படுத்தணும். இந்த அபிஷேகத்தில் அதிகாரமும் உண்டு, இந்த அபிஷேகத்தில் அன்பும் உண்டு. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அதிகாரத்தையும் வல்லமையும் அற்புதங்கள் செய்கிற கிருபைகளையும் கொடுக்கிறவர். அதோடு பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை முடிக்காம அதைவிட முக்கியமான அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், அந்த வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். நிறைய டைம்ல நம்ம எடுத்துட்டு வந்தேன், பாப்பா கர்த்தருக்கு சித்தமானால். யோவான், ஆமென், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசித்து, உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே, எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஹல்லேலூயா. நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றதை எப்படி சிஸ்டர் கிரியையில காண்பிக்கிறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதாம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, எந்த சூழ்நிலை அவருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எனக்கு உதவி செய். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. வசனத்தை முடிங்க பாப்போம். 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, இன்றைக்கு நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்றது 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைய பலியிடுன்னு உடனே கேள்வி கேட்காம ஆபிரகாம் கொண்டு வந்து ஈசாக்கை அப்படியே அந்த பலிபீடத்தின் மேல கிடத்தும் பொழுது, அதை கிடத்தி அந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயிச்சோன்னு ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்ன உடனே சொந்த ஊரை விட்டுட்டு வரும்போது உமக்கு தெரியலையோ? இல்ல, ஒரு விசை கர்த்தர் நம்மள என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய பிளெஸிங் ஆபிரகாம் கொடுத்தார். ஆபிரகாம் பிறந்து எத்தனை 1000 தலைமுறை வந்தாலும் இன்றைக்கு அந்த தலைமுறையை அசைக்க யாராலும் முடியல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எதை கேட்டாலும் அதை அப்படியே யோசிக்காம. ஆமென். நான் முடிக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். லவ் இஸ் நாட் an எமோஷன், இட்ஸ் a decision. அன்பு என்பது உணர்வு அல்ல, உணர்வு அல்ல, அது ஒரு முடிவு. ஆமென். ஆமா, ரூத் ஓர்பால் 2 பேர் இருந்தாங்க. இதை நீங்க புரிஞ்சாலே அந்த அன்பை புரிஞ்சுக்கலாம். நகோமிக்கு பின்னாடி வரணும்னு 2 பேருக்கும் ஆசை. நீங்க போய் வீட்டில் ரூத் 1ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. 2 பேரும் அழுதாங்க. 2 பேரும் நகோமியை பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, நடை போட ஆரம்பிச்சவங்க தான். 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நகோமி சொல்லுகிறா, என் கூட வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது,
என்னால பிள்ளை பெத்தாலும் அது வளர்ற வரைக்கும் நீங்க இருக்க முடியாது. அதனால பிராக்டிக்கலா பார்த்தா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதனால நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட போயிருங்க. அங்க போனா உங்களுக்கு மோவாப்ல அடுத்த ஒரு கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப 2 பேருக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டாலும் உடனே வசனம் சொல்லுகிறது, இதுதான் எமோஷனுக்கும் டிசிஷனுக்கும். டைம் இல்லை, இல்லைன்னா அதை நான் உங்களுக்கு விளக்கி அந்த வசனத்தை காண்பித்திருப்பேன். ஓர்பால் என்ன பண்ணாலாம், தன் மாமியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டா. எமோஷன் போயிட்டா. அது அன்பா? ரூத் முத்தமிட்டதாவோ கட்டி பிடிச்சதாவோ கொலாவனதாவோ பார்க்கல. ஆனா ரூத் டிசிஷன், அதான். அவகிட்ட ஒன்றும் இல்லை, இவளால நமக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, அப்படியெல்லாம் அவ யோசிக்கல. உங்க பின்னாடி தான் நான் வருவேன், நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நான் போவேன், உங்க ஜனம் தான் என் ஜனம், அது நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அங்கதான் நான் இருக்க போறேன், நீங்க எங்க சாகுறீங்களோ அங்கதான் நான் சாவேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ரூத் பாடியிருப்பா போல இருக்குல்ல. மரித்தாலும் உம்மோடுதான் சொல்லிட்டா. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவள் மன உறுதியா இருக்கிறதை கண்டு நகுமி அதுக்கப்புறம் எதுவும் பேசல. ஆனா நகுமியின் கைப்பிடித்து அந்த மகள் வந்தாள். ஒரு மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்த அவளுக்கே கர்த்தர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷனை கொடுக்கல, அந்த ஊர்லயே செல்வாக்கு நிறைந்த மனுஷர்களால் மதிப்புக்குரிய தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கணம் பொருந்திய போவாசுக்கு மனைவியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! மாற்றினது ஒரு அற்புதம், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். செகண்ட், அவ கற்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்து தாவீது ராஜாவா மாறுது. இந்த மோவாபியர்களோட சேரவே கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் அந்த மோவாபிய ஸ்திரீயின் கற்பத்தில் இருந்து தாவீதை வெளிப்பட செய்து அதே சந்ததியில கொண்டு வந்து தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவை வெளிப்பட செய்கிறார். ஹல்லேலூயா! தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு பணக்கார போவாஸ் மாத்திரம் அல்ல, அந்த தலைமுறையில் ராஜ்யங்களை ஆளுகிற தாவீதும் ராஜாக்களுக்கு ராஜாவே இருக்கிற இயேசுவையும் வெளிப்பட செய்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க யாருக்கு கர்த்தர் கொடுப்பாரு தெரியுமா? கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து போய்விடுகிற ஓர்பால் அல்ல, ஜஸ்ட் an emotion இல்லைங்க, ஒரு டிசிஷன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான் எழுந்து நிற்கலாமா? நான் மரித்தாலும் உம்மோடுதான். இன்னைக்கு நீங்க எமோஷன் இல்லைங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான பாடல்கள் அல்ல, ஆராதனைகள் அல்ல. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. அப்பா, எல்லாம் இருக்குன்னு இயேசுவை தேடி வந்த ஒரு கூட்டம் இருந்தது. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது இந்த பேதுரு தான் சொன்னாரு, அப்பா நாங்க வேற எங்க போவோம்ப்பா, எங்க போவோம்ப்பா? பணத்துக்கோ பொருளுக்கோ பதவிகளுக்கோ அதற்காக உமக்கு பின்பாக வந்தவர்கள் நாங்கள் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சாயங்காலத்துல வந்த நீங்க விசேஷமானவர்கள். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உண்மை இன்னும் அதிகமா நான் நேசிக்கணும். 2 கை உயர்த்த போறீங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு கரத்துல அதிகாரத்தையும் மறு கைகள் அன்பையும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறதற்கு தேவையான அதிகாரமும், நாம் மணவாட்டியாய் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேவதுக்கு தேவையான அன்பும், மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, மற்றவங்களை ராஜ்யத்துக்குள்ள நடத்திட்டு எனக்குள்ள அன்பில்லாம நான் பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு இன்றைக்கு 2ஐயும் நம்ம மேலே கர்த்தர் ஊற்ற போகிறார். அன்பையும் ஊற்ற போகிறார், அதிகாரத்தையும் ஊற்ற போகிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா நான் ஓர்பால் இல்ல, நான் ரூத்த போல நான் உமக்கு பின்னாடி வருவேன்.
நான் உமக்கு பின்னாடி வருவேன். முடிவெடுங்க. வாலிப பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துறேன். கண்ணை மூடி உண்மையா சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் உங்க பின்னாடியே நான் வந்துருவேன்ப்பா, நான் உங்க பின்னாடியே வருவேன்ப்பா. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உம்முடைய கரத்தை பார்க்கிற வேலைக்காரனோ வேலைக்காரியோ நான் அல்ல. உம் இருதயத்தை பார்க்கிற மகள். அப்பா கையில ₹1 இல்லைனா கூட என் அப்பா பின்னாடியே தான் நான் போவேன்னு ஒரு பிள்ளை எப்படி தகப்பனை பிடித்து கொண்டிருக்குமோ அப்படியே இன்றைக்கு உம்முடைய சிலுவையும் அரபாலி ஷேராலா சேதாராலபா. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. அப்படியே உண்மையா பாடுங்க. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையால் முன் செல்வேன். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. அன்போட மரணமே அன்பை ஊற்றாரு. நான் உணர்கிறேன் அது ஆவியில. கரத்தை பார்த்து பழகினவர்கள் இப்பொழுது இருதயத்தை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்து சோர்ந்து போனா இனி எதிர்பார்ப்பே இல்லாம தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த திருச்சபையில எழுப்புகிறார். வேலைக்காரர்களை வேலைக்காரிகளை அல்ல, பிள்ளைகளை எழுப்புகிறார், குமாரர்களை எழுப்புகிறார், குமாரத்திகளை எழுப்புகிறார். சாதாரண மாணவர்களை அசாத்தியமான கிரியை செய்கிற மீனவர்களை கொண்டு மீன்களை அல்ல மனுஷரை பிடிக்கிற அதிகாரம் உடையவர்களாய் கர்த்தர் எழுப்புகிறார் எழுப்புகிறார். அட்ரஸே இல்லாதவர்களை கொண்டு அந்த பட்டணத்திற்கே முகவரியாய் மாறுகிற சில வாலிபர்களை எழுப்புகிறார் எழுப்புகிறார். ஷிதேரேலா சேவாலா. அதிகாரத்தையும் அன்பையும் கையில் பிடித்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்வதற்காக மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயுத்தமாய் இருக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த கடைசி காலத்தில் சத்துருவுக்கு சவால் விடுகிற எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய கொடியை உயர்த்தி பிடிக்கிற அன்பினாவியானவரே ஷிரிரா சேரபலா. கர்த்தர் மலை போல ஒரு அரிபா ஷிதேரா கரிரா ஊற்றுகிறார். சில பேர் மேல அன்பா, சில பேர் மேல அதிகாரத்தை அப்படியே ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இப்ப நான் வெறுங்கையாய் போவது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை. நீ போய்விடு போய்விடு என்று சொன்னாலும் இந்த எலிசா எலியாவை விடுகிறது இல்லை விடுகிறது இல்லை விடுகிறது இல்லை. நீர் எங்கே போனாலும் உமக்கு பின்பாக நான் வருவேன், எனக்கு இரட்டத்தனையான அபிஷேகம் வேண்டும் என்று அவர் பின்பாகவே போனானே. சில பேர் மேல கர்த்தர் அந்த சால்வை இன்றைக்கு போடுகிறார். 2 மடங்கு அபிஷேகம் அபிஷேகம். எலியாவின் பலமும் ஆவியும் ஒரு சில பேர் மேல வருது. அன்றைக்கு யோவான் ஸ்நானகனை போல வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம், சில குரல்களை கர்த்தர் மாற்றுகிறார். பயந்து ஒதுங்குகிற சில வாலிபனே, உன்னைத்தான் உன்னைத்தான் கர்த்தர் அநேகருக்கு சவால் விடுகிற குரலை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகனை போல ஆகாப்புக்கு பயப்படாத, எசபேலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, எந்த மனுஷரோடும் ஒத்து போகாத, தனிமையில் நின்றாலும் ஒத்தாளா நின்னாலும் இயேசுவுக்காக நிற்கிற ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் அதிகாரத்தை, பெற்றுக்கொள் அன்பை, பெற்றுக்கொள். ஓரியா சே பாபா பாபா லீலாலா தேரசே ஓரியா. உன் உள்ளம் உடைகிறது, உள்ளம் உடையுது. கையை பார்த்து பழகினவங்க இருதயத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் தன் இருதயத்தை உனக்கு வெளிப்படுத்த போகிறார். பேதுருவே, நீ என்னில் அன்பு கூறுவாயா? இவர்கள் எல்லாரிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? Do you really love me? எமோஷனல் அன்பு இல்ல, டிசிஷனல் அன்பு. ஏதோ கூட்டத்துக்கு வரும் பொழுது உணர்வு பூர்வமாய் பாடிவிட்டு போவிடுகிறவர்கள் அல்ல. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார்.
பாதியில் போகிற ஓர்பாள்களுக்கு கர்த்தரிடத்தில் ஒன்றுமில்லை. முடிவு பரியந்தம் பின்தொடர்கிற ரூத்துக்கோ இம்மைக்குரிய ஆசீர்வாதம், கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், அவன் பிதாக்களிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம். அப்படியே வலது கையெடுத்து உங்க தலையின் மேல வச்சு சொல்லுங்க, அன்றைக்கு யோசேப்பின் மேலே அவன் பிதாக்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம் அவன் உச்சந்தலையின் மேல் வந்து இறங்கினது. எல்லா கோத்திரத்துக்கும் ஒரு பங்கு தான். ஆனால் இந்த யோசேப்புக்கோ 2 மடங்கு பங்கை கர்த்தர் கொடுத்து அவனை கனப்படுத்தினது போல இன்னைக்கு உங்க உச்சந்தலையின் மேல கர்த்தர் 2 மடங்கு அன்பும் அதிகாரத்தையும் கர்த்தர் ஊற்றுகிறார். அந்த உச்சந்தலையின் மேல வந்து இறங்குது. வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இறங்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இறங்குது, கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம் இறங்குது, தலைமுறைகளுக்குள்ள ஆசீர்வாதம் இறங்குது. கர்த்தர் அதை இறங்க பண்ணுகிறதற்காக கர்த்தருக்கு நம்ம கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷையில் பேசி